நமஸ்காரம் பூர்ணசக்தி. இன்றைக்கி நம்ம வந்து தி கோல்டன் ஈரா ஆஃப் ஹிந்தி ஃபிலிம் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1950s, 1960s and 1970s இந்த 3 decades வந்து considered to be the golden era of Hindi film music. 1950sன்னு வரும்போது ये रात भीगी भीगी ये मस्त फिजाएं उठा धीरे धीरे वो चांद प्यारा प्यारा, ये रात भीगी भीगी ये मस्त फिजाएं उठा धीरे धीरे वो चांद प्यारा प्यारा. இது வந்து சோரி சோரி அப்படிங்கிற படத்தில் ராஜ் கபூருடைய பாட்டு, சங்கர் ஜெயகிஷன் மன்னாடே அண்ட் லதா மங்கேஷ்கர். இப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1950sல என்ன பாட்டு யோசிச்சு பாருங்க. கிஷோர் குமார் ஃப்ரம் த மூவி முனிம்ஜி. So you can just guess what kind of a song it is, right? So anyway, जीवन के सफर में राही मिलते हैं बिछड़ जाने को और दे जाते हैं यादें तन्हाई में तड़पाने को. அதான் அந்த பாட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் ये रातें ये मौसम नदी का किनारा चय चंचल हवा, இதில் வந்து கிஷோர் குமார் அண்ட் நூத்தன் were actually featured. தில்லி கா தக் அப்படிங்கிற மூவி. அதே மாதிரி தேவானந்த் ஒரு படம் வந்து பதிதா அப்படின்னு 1955ல் வந்தது. याद किया दिल ने कहाँ हो तुम झूमती हवा में कहाँ हो तुम, प्यार से पुकार लो जहाँ हो तुम, प्यार से पुकार लो जहाँ அப்படிங்கிற மாதிரி வந்தது. அண்ட் தென் அது வந்து டுவெட்ஸ். இப்போ வந்து சோலோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் மோஸ்ட்லி ராஜ் கபூர் தான் வச்சுக்கோங்களேன். சம் ஆஃப் தி பெஸ்ட் சாங்ஸ் ஆக்சுவலி. என்ன ஹம்மிங் ஆஃப் விச் சாங் நினச்சி பாருங்க. முகேஷ், ராஜ் கபூர். आंसू भरी है ये जीवन की राहें, कोई उनसे कह दे हमें भूल जाए. आंसू भरी है ये जीवन की राहें, कोई उनसे कह दे हमें भूल जाए அப்படின்னு வந்தது. அதே மாதிரி ஹேமந்த் குமார் என்ன பாட்டா இருக்க முடியும்? ஹேமந்த் குமார் எகெயின் பிக்சரைஸ்ட் ஆன் தேவானந்த் அண்ட் வஹீதா ரஹ்மான். ஒரு ட்ரெயினில் வந்து அவர் வந்து ஒரு சீட்டில் உட்காந்துருப்பா, இவர் பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பார். அவர் வந்து அவளை தான் டார்கெட் பண்ணுறார். பட் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து பாடுற மாதிரிலாம் ட்ராமா பண்ணி பயங்கரமாக வஹீதா ரஹ்மானை கோவப்படுத்திலாம் பண்ணுவாள். இது வந்து சோலுவா சால் அப்படின்னு ஒரு படம் 1958ல் வந்தது. है अपना दिल तो आवारा न जाने किस पे आएगा. இது வந்து எல்லா பாட்டுமே நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே உங்களுக்காக பாடி காமிக்கிறேன். இந்த ஹே அப்னா தில் தோ ஆவாரா பாட்டில் ஒரு குவிஸ் கொஸ்டின். அதாவது இதில் வந்து ஒரே ஒரு பிஜிஎம், அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வரும் ஒரு ஸ்டான்ஸாக்கு அப்புறம். அந்த ஸ்டான்ஸாவில் வந்து மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மவுத் ஆர்கன் ஆர் ஹார்மோனிகா as it is called. யார் அந்த ஹார்மோனிக்காவை வாசிச்சா அவர் வந்து he went on to become one of the greatest music directors of all times. Hint for you. Okay, அது வந்து அவர் வந்து இன்னொரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரோட பையன். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு 1954 possibly the year when I was born. Okay, ஹேமந்த் குமாரோடைய சாங் வந்து न ये चांद होगा न चारे रहेंगे
मगर हम हमेशा तुम्हारे रहेंगे. Let me do some duets because அது இன்னும் கொஞ்சம் கூட என்ஜாயபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஹார்ஸ் பீட் டெம்போ எப்போவுமே அவரோட பாட்டில் வச்சுருப்பார், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்டு கூட ஹார்ஸ் கேரேஜில் வைஜெயந்தி மாலா, நம்ம வைஜெயந்தி மாலா அண்ட் திலீப் குமார் ஆக்ட் பண்ணுற மூவி தான் அது. मांग के साथ तुम्हारा मैंने मांग लिया संसार, मांग के साथ तुम्हारा मैंने मांग लिया संसार. नौशाद, அதாவது அந்த மியூசிக் டைரக்டர் பேர் நௌஷாத். கேஷோடைய டுவெட் வந்து फूल तुम्हें भेजा है खत में, फूल नहीं मेरा दिल है, फूल तुम्हें भेजा है खत में, फूल नहीं मेरा दिल है. அப்படிங்கிறத பியூட்டிஃபுல் டுவெட். அது நாங்கள் நார்மலி ஸ்டேஜில் நிறைய பாடுவோம். அதே மாதிரி तुझे जीवन की डोर से बांध लिया है, बांध लिया है तेरे जुल्मों सितम सर आँखों पर, तुझे जीवन की डोर से बांध लिया है, बांध लिया है तेरे जुल्मों सितम அப்படிங்கிற பாட்டு. அதுக்கப்புறம் मस्ती भरा है समा, हम तुम है दोनों यहाँ, आँखों में आ जा दिल में समा जा, धूमे ज़मी आसमां. मस्ती भरा है समा, हम तुम है दोनों यहाँ, आँखों में आ जा दिल में समा जा, झूमे ज़मी आसमां. मस्ती भरा है समा. அது ஒரு பாட்டுக்கு அப்புறம் உடனே அடுத்த பாட்டு பாடும்போது அந்த ஸ்ருதியெல்லாம் கொஞ்சம் தடுமாறும். பரவாயில்ல, ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட். பட் தீஸ் ஆர் ஆல் பியூட்டிஃபுல். இது வந்து மஸ்தி பரா ஹை சமா வந்து எகெயின் மியூசிக் டைரக்டர் வந்து இதில் வந்து தத்தாராம் வாட்கர் அப்படின்னு சில டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பா, மாஸ்டர் பீசஸாக பண்ணி காணாமல் போயிடுவா. அதில் இவர் வந்து தத்தாராம் வாட்கருங்கிறவர் ஒருத்தர். பட் இவர் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் அசிஸ்டண்ட்டாலாம் இருந்திருக்கார் மியூசிக் டைரக்டர்ஸுக்கு. தென் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் பாப்புலர் ரொமான்டிக் டுவெட் அப்படின்னா ஸ்ரீ 420 அப்படின்னு ராஜ் கபூரோடது வந்தது. प्यार हुआ इकरार हुआ है, प्यार से फिर क्यों डरता है दिल, कहता है दिल रास्ता मुश्किल मालूम नहीं है कहाँ मंजिल, कहता है दिल रास्ता मुश्किल मालूम नहीं है कहाँ मंजिल, प्यार हुआ इकरार हुआ है, प्यार से दिल क्यों डरता है दिल அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பேயிங் கெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து माना जनाब ने पुकारा नहीं, क्या मेरा साथ भी गवारा नहीं, मुफ्त में बन के चल दिए तन के, वल्ला जवाब तुम्हारा नहीं, माना जनाब ने पुकारा नहीं அப்படின்னு 1950s போயிட்டே இருக்கும். தேர் இஸ் நோ டெர்த் ஆஃப் சாங்ஸ் அட் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் 1951லேயே பார்த்தேன்னாக்கா ஒன் ஆஃப் தி ஆவாரா அப்படிங்கிற படம் வந்து சோவியட் ரஷ்யாலெல்லாம் அவ்வளோ ஹிட் ஆகிடுது. ராஜ் கபூர் வாஸ் ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் ரஷ்யா, சோவியட் யூனியன் அட் த டைம். ஆவாராங்கிற படத்தை வந்து அசர்பைஜானில் உஸ்பெகிஸ்தான்லாம் வந்து அவளே ஹிந்தியில் இதே மாதிரி பாடியிருக்கா. அந்த அளவுக்கு அழகா முகேஷ் மாதிரியே பாடியிருக்கா. என்ன பாட்டுது? ஆவாரா ஹூ தாரரரா ஆவாரா ஹூ தாரரரா या गर्दिश में हूँ आसमान का तारा हूँ आवारा हूँ அப்படிங்கிற பாட்டு. அதே பாட்டில் வந்து ரொம்ப சோகமான ரொம்ப ஒரு சீரியஸ் பாட்டு, மெலாங்கலிக் பாட்டு வந்து
முகேஷோடது வந்து ஹம் துஜ்சே மொஹப்பத் கர்கே சனம் रोते भी रहे हंसते भी रहे रोते भी रहे हंसते भी रहे அப்படிங்கிற பாட்டு. ஸோ 1958 ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் ஆஃப் 1950s இருக்கும். 1958 மதுமதின்னு ஒரு படம், அதாவது அகெயின் வைஜெயந்தி மாலா, திலீப் குமார். அதில் வந்து பார்த்தேன்னாக்கா சுஹானா சஃபர் और ये मौसम हसी, सुहाना सफ़र और ये मौसम हसी, हमें डर है हम खो न जाए कहीं, सुहाना सफ़र और ये मौसम हसी அப்படிங்கிற படம் வந்தது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் 1950s. அதாவது ஒரு டேக்கேட் தான் முடிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க, அவ்வளோ வெல்த் ஆஃப் சாங்ஸ். அண்ட் நான் வந்து ஒரு 10% 20% கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ வெயிட் ஃபார் த 1960s. see you there. thank you. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.